காஞ்சிபுரம் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் ஒரு 2 நாள் ட்ரிப்பாக போயிருந்தோம். சென்னை டு காஞ்சிபுரம் போகிறது ஆன் த வேலே ஸ்ரீபெரும்புத்தூரில் ஆதிகேசவ பெருமாளுங்கிற இந்த கோயிலில் ராமானுஜர் அவதரித்த இடமாகவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட மூலவர் வந்து ஆதிகேசவர், அமிர்தவல்லி தாயார். ராமானுஜருக்குன்னு தனி சன்னதியும் இந்த கோயிலில் இருக்குது. அவர் அவதரித்த இடமாகவும் இதை சொல்கிறாங்க. இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு நேராக காஞ்சிபுரத்தில் நாங்கள் எஸ்எஸ்கே கிராண்டுங்கிற ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோடய ஃபுட் அண்ட் ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் மதியம் ரீச் ஆகி ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்கு மேலே தான் நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலெலாம் விசிட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாங்கள் போனது வந்து வைகுண்ட பெருமாள் கோயில். இந்த வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து பல்லவர் காலத்தில் கட்டினது. இதில் பெருமாள் வந்து 3 கோலத்துலேயும் வந்து காட்சி அளிக்கிறாங்க. நின்ற கோலம், சயன கோலம், அமர்ந்த கோலம். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த கோயிலோட உள் சுவரில் எப்படி பல்லவர்கள் ஆட்சியை பிடிச்சாங்கங்கிறதுக்கான நிறைய சிற்பங்கள் வந்து வடிச்சிருக்காங்க. அது தத்ரூபமாக அவங்க என்னென்ன பண்ணாங்கங்கிறத அழகாக யானை போராக இருக்கட்டும், அவங்க செய்த போர் மற்ற எல்லா எதையுமே வந்து அதில் சிற்பமாக வடிச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பம்சம். இந்த சிலைகள் எல்லாம், இந்த சிற்பங்கள் எல்லாமே பல்லவர் காலத்தில் பண்ணது தான். அதில் விமானம் அப்படின்னு சொல்கிற உள்கோபுரமும் இருக்குது. இது 3 தட்டில் கட்டியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்ரீ பவளவன்னர் தேவஸ்தானம், பச்சை வன்னர், இந்த 2 கோயிலும் ஆப்போசிட்டாக இருக்குது. இதில் இந்த பவளவன்னர் கோயில் அப்படிங்கிறது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இதை வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து பாடல் பெற்ற தலமாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஏகாம்பரநாதர் கோயில். இந்த கோயில் வந்து பஞ்சபூத தலங்களில் ஒன்று. இதோட தல விருட்சம் வந்து மாமரம். இது 1300 ஆண்டுகள் வந்து பழமையானது. இந்த கோயில் வந்து பாண்டவ தூதர் பெருமாள். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இந்த கோயில் வந்து மகாபாரத இதிகாசத்தில் உள்ள ஒரு கதையோட இது தொடர்புடையது. பாண்டவ தூதராக சென்றவர் தான் இந்த பெருமாள். இந்த பெருமாள் வந்து 25 அடியில் ரொம்ப கம்பீரமாக, ரொம்ப உயரமாக நல்லா இருக்கார் பார்க்குறதுக்கு. இந்த கோயில் வந்து ஸ்ரீ உலகளந்த பெருமாள், 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. இதில் இருக்கிற பெருமாள் வந்து 30 அடி உயரத்துக்கு ஒரு காலை வந்து நின்ற நிலையிலையும் இன்னொரு காலை நீட்டி தூக்கியபடியும் நிற்கிறாரு. இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. விஷ்ணு வந்து சிறுவனாக அவதரித்த போது மகாபலி சக்கரவர்த்தி மன்னர்கிட்ட தனக்கு வந்து ஒரு 3 அடி மண் வேணும்னு கேட்டதாகவும், அந்த மன்னரும் சரின்னு சொல்ல இந்த விஷ்ணு பெருமான் அப்படியே நெடிய தோற்றத்தோடு காட்சியளித்து விண்ணலை, அதாவது வானத்துலேயும் மண்ணிலையும் 2 அடி வைத்து 3 அடி மண் கேட்டார் இல்லையா, 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் மன்னரோட தலையில் வைக்கவும் மன்னர் வந்து பாதாளத்துக்கே போயிட்டாராம். அப்போ மன்னர் வந்து இந்த உலகளந்த வடிவமாக அந்த பெருமாள் இருக்கிறத பார்க்க முடியலையேன்னு சொன்னதுனால விஷ்ணு வந்து 4 நிலையில் காட்சி அளிக்கிறார். ஊரகம், காரகம், நீரகம், பாடகம்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே கோயிலில் சுற்றி 4 திவ்ய தேசங்கள் இருக்குது. திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இடம் இது. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த பெருமாள். இந்த கோயிலெல்லாம் நாள் நாங்கள் பார்த்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போயிருந்தோம். காமாட்சி அம்மன் கோயில் பார்த்தா அந்த காஞ்சிபுரத்தில் எல்லா சிவன் கோயில்களுக்கும் மையமாக ஒரே சக்தி ஆலயம்னா இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் மட்டும்தான். இந்த காமாட்சி அம்மன் வந்து 4 கைகளோட காட்சி அளிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு அந்த கோயிலோட அம்சம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலில் கொஞ்சம் கூட்டம்தான். இந்த கோயிலில் வந்து நம்ம சாமி பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் மேலே ஆகும். இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த கோயில் வந்து அஷ்டபுஜ பெருமாள் அப்படிங்கிற 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயில். இதில் வந்து 8 கைகளோட பெருமாள் வந்து காட்சி அளிக்கிறாரு. இந்த கோயிலில் மட்டும்தான் சொர்க்கவாசலும் நிலவாசலும் ஒரே வடக்கு நோக்கி இருக்குது. இந்த கோயிலில் நமக்கு வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கோயிலில் வந்து போய் தரிசனம் செஞ்சோன்னா நமக்கு அந்த காரியம் கைகூடுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வெளியில் தச அவதாரங்களையும் வந்து இந்த மாதிரி சிலையாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது சிங்கப்பெருமாள் கோயில். இந்த சிங்கப்பெருமாள் கோயிலும் 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயில். இதில் வந்து நரசிம்மர் வடிவில், அதாவது சிங்க முகத்தோடு பெருமாள் வந்து காட்சி அளிக்கிறாரு இந்த கோயிலில். இதுக்கடுத்து விளக்கொலி பெருமாள் கோயில். பெருமாள் கோயில்
இந்த விலக்குழி பெருமாள் கோயிலும் அஷ்டபூஜ பெருமாள் கோயிலும் இந்த கோயில் எல்லாமே வந்து ஒரு கதையோட தொடர்புடையதாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, பிரம்மா வந்து விஷ்ணுவை காணுவதற்காக ஒரு யாகம் வளர்க்குறாங்க. அது சரஸ்வதி தேவியை தவிர்த்து செய்கிறதுனால சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்துடுது. இந்த யாகத்தை எப்படியாவது நிறுத்தணுன்றதுக்காக அவங்க நிறைய வழிகளை செஞ்சாங்க. அதில் ஒன்று வந்து உலகத்தையே வந்து இருளாக்கிட்டாங்க. அப்படி வெளிச்சமே இல்லாமல் பண்ணதும் யாகம் நின்றுடும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வந்து யாகம் தொடர்வதுக்காக, அதை தொடர்ந்து செய்யணுங்கிறதுக்காக பிரம்மா விஷ்ணுவை வேண்டும் போது, அப்போ வந்து விஷ்ணு வந்து ஒரு ஒளி வடிவத்தில் வந்ததாகவும், அதே மாதிரி சரஸ்வதி தேவி வந்து அக்னி வடிவில் அவங்களுக்கு இருக்கிற எல்லா சக்தியையும் வந்து மாயநலன் அப்படிங்கிற ஒரு கொடிய அரக்கனாக அவங்க அனுப்புனதாகவும், அந்த சக்தியை அந்த சரஸ்வதி அனுப்புன அசுரனை வந்து பெருமாள் வந்து தான் கையில் தீபமாக ஏந்தினதுனால வெளிச்சத்தை கொடுத்து அந்த யாகத்தை தொடர்றதுக்கு வெளிச்சம் கொடுத்ததுனால இந்த பெருமாளுக்கு வந்து விலக்கொளி பெருமாள்னு சொல்கிறாங்க, தீப பிரகாசர் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லக்ஷ்மி ஐகிரிவர் கோயிலும் இருக்குது. அதுக்கு அடுத்தது காஞ்சிபுரத்துலேயே ரொம்ப பெரிய கோயில் வரதராஜ பெருமாள் கோயில். இந்த வரதராஜ பெருமாள் கோயிலோட கிழக்கு கோபுரம் வந்து 180 அடி உயரமுடையதான். இந்த கோயிலோட நூற்றங்கால் மண்டபத்தோட ஒரு கார்னர்லேயும் கல்லால் ஆன சங்கிலி வந்து தொங்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அது அந்த ஆர்கிடெக்சர் எவ்வளோ அழகாக காமிக்குது. அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத நமக்கு பிரமிப்பாக இருக்குது. ஒரு கல்லில் இந்த அளவுக்கு சங்கிலியை பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கோயிலில் கொஞ்சம் மலை மேலே சாமி இருக்கிறதுனால ஒரு 40லேருந்து ஒரு 50 அடி படி ஸ்டெப்ஸை ஏறி நம்ம மேலே போய் சாமி பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் இந்த மூலவருக்கு மலையாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்கிறாங்க. இந்த ஆயிரங்கால் மண்டபத்தோட ஒரு கல்லுலேயும் வந்து குதிரை வடிவம் கொண்ட சிலையெல்லாம் இருக்குது. இந்த கோயிலில் இந்த குளத்தில் இந்த மண்டபத்துக்கு கீழே அத்திவரதர் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட பெருமாள் வந்து அனந்தசரஸ் அப்படிங்கிறது இந்த குளத்தோட பேர். அந்த குளத்தில் அந்த மண்டபத்துக்கு அடியில் 40 வருஷத்துக்கு ஒரு இருக்காங்க அத்திவரத பெருமாள். 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 48 நாள் மட்டும் மக்களுக்கு அவங்க காட்சி அளிப்பாங்க. அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த வரதரை வந்து அந்த மண்டபம் கோயிலோட மண்டபத்தில் 48 நாட்களில் 28 நாள் வந்து சயன கோலத்துலேயும் 24 நாள் சயன கோலத்துலேயும் 24 நாள் வந்து நின்ற கோலத்துலேயும் மக்களுக்கு எல்லாருக்கும் அவங்க காட்சி அளிப்பாங்க. இந்த மாதிரி 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அந்த அத்திவரதர் வந்து மக்களுக்கு காட்சி கொடுப்பார். இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா தங்கபல்லி வெள்ளிபல்லி. இந்த கோயிலோட ரெண்டாவது இதோட இந்த தங்கம் வெள்ளி பல்லி ஒரு சூரியன் சந்திரனோட சீலிங்கில் வந்து பல்லி இருக்குது. இதில் ஐதீகம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தங்கபல்லி வெள்ளிபல்லியை யார் தொட்டு கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு நோய் நொடி ஏதாவது இருந்ததுன்னா அது சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இதுவும் இந்த கோயிலோட ஒரு சிறப்பம்சமாக சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் ஓரிக்கை அப்படிங்கிற ஊரில் காஞ்சி பெரியவருக்கான மணிமண்டபம் இருக்குது. இந்த மணிமண்டபம் வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றி நந்தவனம் மாதிரி அழகான செடிகள் இருக்குது. அதில் இருக்கிற நந்தி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. இது ஒரு நல்ல பசங்களோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டு. இந்த ஓரிக்கைக்கு அப்புறமா நம்ம காஞ்சிபுரத்துலேயே உள்ளறையே வந்து வழக்குருதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. இந்த வழக்குருதீஸ்வரர் கோயில் வந்து ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு வழக்குகள், ஏதாவது நிலுவையில் இருக்கிற வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அங்கே மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவில் நமக்கு என்ன வழக்கு இருக்குது, அந்த வழக்கு என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நம்மளோட குறைகளை அதில் எழுதி சாமியோட கோயில் உண்டியலில் போட்டுட்டு ஒரு 16 தடவை சுற்றி வந்துட்டு 16 முறை அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த வழக்கில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி ஒரு இதோட பரிகார ஸ்தலமாக இருக்குது. அது இல்லாமல் காஞ்சிபுரத்துலேயே கைலாசநாதர் கோயில், அதுக்கப்புறம் உத்திரமேரூர் ரோட்டில் இருக்கிற உத்திரமேரூர் கோயில், இந்த கோயில் எல்லாமே நம்ம விசிட் பண்ணலாம் இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி.